ரோமர் 6:6. நம்மை ஆண்டவருக்கு பலியாக்க வேண்டும். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு, சேவகம் செய்யாதபடி, மீண்டும் பாவத்துக்கு அடிமையாகாதபடிக்கு, பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய சரீரங்களை, நம்முடைய பழைய மனிதனை அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். இணைக்கப்பட்டிருக்கிறவர்கள் அறிந்து கொள்ளுவதென்ன, நானும் அந்த சிலுவையின் சாவிலே பங்கேற்றிருக்கிறேன். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் மரித்தது உண்மை, ஆனால் இன்றைக்கு என்னுடைய சரீரம் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. இந்த வரலாற்று நிகழ்வை சொந்தம் கொண்டாடுகின்ற போது 3 காரியங்களை சொல்லி நான் இந்த நாளின் செய்தியை நிறைவு செய்யலாம் என்று யோசிக்கிறேன். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனை பற்றும் விசுவாசத்தினால் பிழைத்திருக்கிறேன். இனி நான் என்னை நம்புவதில்லை, எனக்குள் பிழைத்திருக்கிற ஆண்டவரை நம்புகிறேன். ஆகினால் என்னை சதா இடற பண்ணின நான் என்னும் சுயத்தை சிலுவையில் அறைகிறேன். கொஞ்சம் நல்லா கவனிங்க. நான் சிலுவையோடு கூட அறையப்பட்டேன், என் பாவ மாம்சம் அறையப்பட்டது என்று சொல்லி 6ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம். நல்ல தொடர்ச்சியாக கவனிச்சீங்கன்னா தான் புரியும். ரோமர் 6:6. பழைய மனிதன் சிலுவையிலே அவரோடு கூட அறையப்பட்டாயிற்று. ஆகினால் இப்பொழுது நான் பாவத்தின் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். இப்பொழுது நான் என்ன செய்கிறேன்? என்னுடைய சுயத்தை சிலுவையில் அறைகிறேன். அதாவது நான் என்னும் மமதை சிந்தனையை, கடவுள் இல்லாமல் என்னால் வாழ முடியும் என்கிற மமதை சிந்தனை. ஆதாம் செய்த பாவம், நேற்று சொன்னேன், கடவுள் இல்லாமல் வாழ முயற்சித்தது, விலக்கப்பட்ட கனியை புசித்ததன் பொருள் என்ன? நீ கடவுளாக மாறலாம், நன்மை தீமை இன்னதென்று உனக்கு தெரியும், கடவுள் ஏதோ ஒன்றை உனக்கு மறைக்கிறார், ஆகினால் நீ இந்த பழத்தின் கனியை புசிக்கலாம் என்று பொய்ப்பாடம் எடுத்த பிசாசின் அந்த வஞ்சக பாம்பை அவர்கள் நம்பி ஆண்டவர் மேலே அவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு இல்லையா? அவருடைய பேராண்மையை சந்தேகித்தார்கள், அவருடைய அன்பை சந்தேகித்தார்கள், அவர் நல்லவர் என்பதை சந்தேகித்தார்கள், ஏதோ ஒன்றை மறைக்கிறார்கள் என்று நினைத்தார்கள். எல்லாமே பொய். அவனுக்கு பெயர் பொய்யுக்கு பிதா. பொய்யுக்கு பிதாவின் பிள்ளைகள் எல்லாம் பொய்யர்களாக தான் இருப்பாங்க. அதனால் அவன் நம்பிட்டான். ஆனால் ஏமாந்து போனான். அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் அவன் நிர்வாணி என்பது தான் தெரிஞ்சதை தவிர நன்மை தீமையும் அறியவில்லை. கடவுளுடைய சன்னதியிலிருந்து துரத்தப்பட்டான். அவனுக்குள் சாவு வந்து பிறந்தது, அழிவு வந்தது, வேதனை வந்தது. நீ வேதனையோடு பிள்ளை பிறக்க வேண்டும், நெற்றி வேர்வை சிந்தினால்தான் உனக்கு சாப்பாடு கிடைக்கும், உழைக்க வேண்டும். கடினமான ஒரு நிலைமைக்கு அவன் தள்ளப்பட்டு விட்டான். வியாதி, வருத்தம், சாவு எல்லாம் மனிதன் பாவம் செய்த போது அவனாக தருவித்துக் கொண்டதை தவிர தேவன் திணித்தது அல்ல. நோய் தேவனால் உண்டு பண்ணப்பட்டது அல்ல, சாவு மனிதனால் உண்டு பண்ணப்பட்டது. கீழ்ப்படியாமையினால் மனிதன் தானாகவே தேடிக்கொண்டது சாவு. தேவனை விட்டு நிரந்தரமாக பிரியும் நித்திய சாவை மனிதனாகவே சவதரித்து கொண்டான். அதனால் இவர் என்ன சொல்றார்? முதலாவது நீ என்ன செய்யணும்? அவரோடு நீ அறையப்பட்டவராக எண்ணிக்கொள். அது வரலாற்று நிகழ்விலே நீனும் பங்கடைவது. இப்பொழுது உன்னுடைய சுயத்தை மீண்டும் அந்த மமதை சுய என்ன செய்யும்? மேல மேல வரும். சுயத்தை சிலுவையில் அறைவது. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். Only when you crucify, when you die to your own self, Christ will be living inside you. அவர் பிழைத்திருக்க வேண்டும் என்றால் உங்கள் சுயம், என்னுடைய சுயம் தினம் தினம் சிலுவையில் அறையப்பட வேண்டும். இதுக்கு விட எளிமையாக சொல்ல எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஞானம் அவ்வளவுதான். சுயத்தை தினம் தினம் சிலுவையில் அறைவது. crucifying our own self, anything that is contrary to the wisdom of God, the arrogance of self, I want to crucify it on a daily basis on the cross of Christ. சிலுவையில் அறைவது. சிலுவையில் அறைவதினால் நான் இனி பிழைத்திருக்கிறேன். இனி சுயம் என்னை ஆட்சி புரிய முடியாது. கிறிஸ்து எனக்குள் வாழுவதினால் கிறிஸ்துவுக்குள் நான் பிழைத்திருப்பேன். 2வது வசனம் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தையும் 24ஆம் வசனத்தையும் வாசிக்க விரும்புகிறேன். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி
மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறதை செய்யாதபடிக்கு அவைகள் ஒன்றுக்கு ஒன்று விரோதமாக இருக்கிறது. நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு அக போராட்டம் ஒன்று வரும். அந்த போராட்டம் வரலன்னா நல்லா கவனிங்க, நீங்க பாவத்தில் தான் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆண்டவருடைய பிள்ளையாக மாறிவிட்ட பிறகு நீங்கள் விடுதலை பெற்று விட்டீர்கள், ஆனால் வெற்றியை இன்னும் சுதந்திரிக்கவில்லை. பழைய பாவம் மீண்டும் வந்து என்ன செய்யும்? கதவை தட்டும். உங்களுக்குள்ள ஒரு போராட்டம் வந்து விடுகிறது. என்ன போராட்டம் அது? நீங்கள் விரும்பாத தீமையை செய்வதற்கு உலகம் உங்களை பலவந்தம் செய்கிறது. ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. ஆவியும் மாம்சமும் ஒன்றுக்கு ஒன்று முரணானது. ஒன்றுக்கு ஒன்று முரணானது. ஆவி பரிசுத்தமாய் வாழச் சொல்லும், மாமிசம் பாவத்தில் குளிக்கச் சொல்லும். ஒன்றுக்கு ஒன்று முரணானது. ஆனால் இந்த போராட்டம் உங்கள் இருக்கும்போது 24ஆம் வசனத்தை பாருங்கள். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்களுக்கு விரோதமாக கலகம் செய்கிற மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். Crucify your own flesh. உங்கள் மாமிசம் உங்களுக்கு விரோதமாக போராடுகிற போது, பழைய பாவத்து ஆசை உனக்கு பட்சம் வருகிறதோ, பசாசின் மேலே உனக்கு பற்று திரும்ப வருகிறதோ, அழியும் நிமிஷ தாசை காட்டியே அக்கினி கடல் தள்ளுவானே, நீ உனக்கு சொந்தம் அல்லவே. இந்த பாட்டெல்லாம் கேட்டிருக்கீங்களா? என் ஆசைகளையும் மாம்சத்தின் ஆசைகளையும் அதன் இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறேன். ஆவிக்குரோதமாக மாம்சம் போராடுகிறது, மாம்சம் ஆவிக்குரோதமாக போடுகிறது. என்ன அர்த்தம்? முன்பு நான் சந்தோஷமாக செய்த பாவத்தை இப்பொழுது என்னால் செய்ய முடியவில்லை. லியோ டால்ஸ்டாயை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் நாவலிஸ்ட் ஃப்ரம் ரஷ்யா. அவர் எழுதின புத்தகம் ரிசரக்ஷன் என்ற புத்தகம். இந்த டால்ஸ்டாய் என்ன சொல்றாரு? இப்படி சொல்றாரு: நான் முன்பு எவைகளை எல்லாம் விரும்பினேனோ இப்பொழுது எனக்கு அருவருப்பாக இருக்கிறது. முன்பு எவைகளை எல்லாம் நான் வெறுத்தேனோ இப்பொழுது எனக்கு மிக பிரியமாக இருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? மனம் திரும்பின பிறகு இந்த ராடிக்கல், இந்த அடியோடு மாற்றம் உங்களுக்குள் நடக்கவில்லை என்றால் இன்னும் மாமிசம் பாவத்தை இச்சித்து கொண்டுதான் இருக்கும். முன்பு நான் இச்சித்தவைகளை இப்பொழுது நான் அடியோடு வெறுக்கிறேன். முன்பு நான் அடியோடு வெறுத்தவைகளை இப்பொழுது நான் விரும்புகிறேன். இதுக்கு மேலே நீங்கள் முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கலன்னா, நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாக மாறினால் உங்களை அறியாமலே மண்டியிடுவீர்கள். வேதத்தை திறந்து வாசிப்பீர்கள். அவருக்கும் உங்களுக்கும் மத்தியில் இருக்கும் அந்த அன்பு ஒரு வசீகர அன்பாக இருக்கும். அவர் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவர் இல்லை என்கிற ஒரு வினோத ஐக்கியம் வந்துவிடும். இதுதான் ரட்சிப்பு. ஸ்டான்லி ஜோன்ஸ் என்பது ரட்சிப்பு இப்படித்தான் சொல்றாரு. ரெண்டு நண்பர்கள், ஒருத்தர் தெரியாதவங்க, ஒருவரை அறிய துவங்குகிறார்கள், ஒருவரால் ஒரு வசீகரிக்கப்படுகிறார்கள். அதுக்கப்புறம் ஒருவரை ஒருவர் அதிகம் நேசிக்கிறார்கள். அவர் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவர் இல்லை என்கிற நெருக்கத்துக்குள் வந்து விடுகிறார்கள். இதுதான் ரட்சிக்கப்படும் போது நடக்குதுன்னு சொல்றாரு. அவருடைய கன்வர்ஷன் புக்ல இது அழகா எழுதுறாரு. உங்களுக்கும் ஆண்டவருக்கும் மத்தியில் அப்படிப்பட்ட ஒரு இன்டிமேட் லவ் இருக்குதான்னு கேட்கிறேன் உங்களை பார்த்து. லவ்னா விரசமான அன்பை பற்றி நான் பேசல, புனிதமான அன்பை பற்றி பேசி கொண்டிருக்கிறேன். ஜெபம் என்பது நான் அவரோடு பேசுவது, வேதத்தை படிப்பது என்பது அவர் என்னோடு பேசுவது. இதுதான் எளிமையான அதற்கு அர்த்தம். கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? நான் பேச அவர் கேட்பார், அதுதான் என் ஜெப நேரம். அவர் பேச நான் கேட்பேன், அதுதான் என் ஜெப நேரம். இதை விட எளிமையாக யாருமே சொல்லிவிட முடியாது. அவரை நீங்கள் நேசிப்பீர்களானால் அவரோடு பேசுவதற்கு உங்களுக்கு வருத்தம் இருக்காது. சும்மா கடமைக்காக ஜெபிக்க மாட்டீங்க. அவர் உங்கள் இதயத்தில் வைக்கும் வார்த்தைகளை சொல்லி அவரோடு உங்களுடைய அன்பை, அந்யோன்யத்தை வெளிப்படுத்துவீர்கள். அவருடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ள நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்று துணிவாக உங்களால் சொல்ல முடியும். நீங்கள் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறீர்களா? மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்டது. இவைகள் ரெண்டும் சேர்ந்து வாழ முடியாது. They cannot peacefully coexist. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. இந்த ஆப்போசிட் போல்ஸ் இனி நம்ம போராட்டம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால், கிறிஸ்துவினுடையவர்கள், வசனத்தை பாருங்கள், தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் வற்புறுத்தல்களையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடியும் நடக்க கடவோம். ரொம்ப அழகா சொல்றாரு. நம்மை ஆண்டவருக்கு என்று நம்முடைய மாம்சத்தையும் அதன் எழுச்சிகளையும் ஆசைகளையும் நாம் அவருக்கு ஒப்பு கொடுத்தால் இனி ஆவிக்கென்று நாம் பிழைத்திருப்போம் என்று அவர் சொல்லுகிறார்.
6ஆம் அதிகாரத்தை பாருங்கள், 14 வாசிக்கிறேன். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்தும் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறை உண்டிருக்கிறது, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறை உண்டிருக்கிறேன். எனக்கு எதிராக கலகம் செய்கின்ற சுய இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறேன். வெளி உலகத்திலிருந்து எனக்கு உலகத்தில் வருகின்ற பாவத்தின் தாக்கங்களையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறேன். ஆகினால் வெளி உலகத்திலிருந்தும் எனக்கு எதிராக கலகம் இனி வர முடியாது. எனக்குள்ளிருந்தும் பாவம் மீண்டும் பொங்கி எழ முடியாது. அவைகளை நான் தினம் கிள்ளி எறிகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிலுவையை குறித்து நான் மேன்மை பாராட்டுவதற்கான ரகசியம் அது. நானும் அவரும் அதே சிலுவையில் ஒன்றாக அடிக்கப்பட்டிருக்கிறோம். என்னுடைய பழைய மனிதன் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறான், என் சுயம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது, என் ஆசை இச்சைகள் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. உலகத்தையும் சேர்த்து சிலுவையில் அறைந்து விட்டேன். நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தான் அல்ல என்று ஆண்டவர் சொன்னதற்கு காரணம் எதுதான். உலகமும் வேண்டும் உன்னதமும் வேண்டும் என்றால் நீங்கள் சேர்ந்து நடக்க முடியாது. 2 தோணியில பயணம் செய்யவே, தோணினா தெரியுமா, 2 படகுல பயணம் செய்ய முடியாது. ஏதாவது ஒன்றுதான் பயணம் செய்ய முடியும். சிலுவையிலே உலகம் அறை உண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறை உண்டிருக்கிறேன். உலகம் என்னை தொட முடியாது, நான் உலகத்துக்கு இனி அடிமை இல்லை என்பதை சொல்லுகிறார். இதற்கு ஒரே ஒரு முக்கியமான ஒரு மந்திரத்தை சொல்லுகிறார். 17ஆம் வசனத்தை பாருங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அச்ச அடையாளங்களை நான் என் சரீரத்தில் தரித்து கொண்டிருக்கிறேன். சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஆவியோடு கூட இருப்பதாக. கிறிஸ்துவின் அச்ச அடையாளங்களை நான் தரித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுவதற்கு காரணம் என்ன? என்னுடைய சுயத்தை சிலுவையில் அறிந்து விட்டேன், என் ஆசையை சிலுவையில் அறிந்து விட்டேன், என் மாம்சத்தை சிலுவையில் அறிந்து விட்டேன். இனி நான் கிறிஸ்துவின் வார்ப்பாக, கல்லாக இருந்த என்னை சதையான இருதயத்தாக மாற்றிவிட்டாரு. கிறிஸ்து என்னும் வார்ப்பிலே நான் வார்ப்பிக்கப்பட்டு விட்டேன். ஒரு உருக்கப்பட்ட உலோகம் எந்த அச்சில் வார்ப்பிக்கப்படுகிறதோ அந்த அச்சின் அடையாளத்தை பெற்றுக்கொள்ளும். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? The molten metal, when it is poured into a matrix, it will take the shape of the matrix. நான் கிறிஸ்துவிலே வார்க்கப்பட்டிருந்தால் எந்த அச்சு அடையாளங்களை பெற்றுக்கொள்ளுவேன்? கிறிஸ்துவின் அச்சு அடையாளங்களே. இப்போ உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், நீங்கள் வார்க்கப்பட்டிருக்கிறீர்களா? சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவின் அச்சு அடையாளங்களை தரித்துக் கொள்வதற்காக ஒருக்கப்பட்ட நீங்கள் கிறிஸ்துவில் வார்க்கப்பட்டிருந்தால் அவருடைய அச்சு அடையாளங்களை பெற்றுக் கொண்டிருப்பீர்கள். நான் ரொம்ப நேசிக்கிற வசனம் இது. நானும் நீங்களும் கிறிஸ்து என்னும் அச்சிலே வார்க்கப்பட்டவர்களாக இருந்தால் கிறிஸ்துவின் அச்சு அடையாளங்களை சுமந்து கொண்டு தெரிவோம். இதுதான் விடுதலை பெற்றவர்களுக்கு ஆண்டவர் வழங்கும் வெற்றியின் ரகசியம். சிலுவை நமக்கு விடுதலையை மட்டும் சம்பாதித்து தரவில்லை, சிலுவை நமக்கு வெற்றியும் தந்திருக்கிறது. இந்த கஸ்தி நாட்களில் இதை குறித்து நன்றாக யோசியுங்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல, எனக்கு முன்பு எவைகளெல்லாம் நான் வெறுத்தேனோ அவைகளை இப்பொழுது நான் நேசிக்கிறேன். எவைகளெல்லாம் நான் நேசித்தேனோ அவைகளை நான் அற்பமும் குப்பையுமாக எண்ணுகிறேன். ஒரு பெரிய மாற்றம் நமக்குள் வருகிற போது அப்படி இருக்கும். உலகம் தன்னுடைய முத்திரை நம் மீது பதிக்க முடியாது. வில்லியம் கேரி கல்கத்தாவில் இருந்தார், தெரியுமா உங்களுக்கு? ஒன் ஆஃப் த பைனியர்ஸ் ஆஃப் த இந்தியன் மிஷன்ஸ். அதுக்கப்புறம் மதர் தெரீசா அங்கே தான் இருந்தாங்க. அந்த 2 பேரும் அந்த பட்டணத்தில் தான் இருந்தாங்க. ஆனால் அந்த பட்டணத்தினுடைய அசுத்தமும் அதில் இருக்கிற மற்ற இன்ஃப்ளூயன்ஸ் அவர்களை தாக்கவில்லை. அவர்கள் 2 பேரும் அந்த பட்டணத்தில் பெரிய தாக்கத்தை விளைவித்தார்கள். ஏன்னா உலகத்தால் அவர்கள் கரைப்படவில்லை, அவர்கள் உலகத்தில் கிறிஸ்துவின் முத்திரையை பதித்தார்கள். ஒரு பெண் இப்படி உலகத்தால் தீண்டப்படாதவர்களுக்கு மடிப்பிச்சை வாங்கி அவர்களுக்கு அன்பை, உணவை, அவர்களுக்கு ஈமக்கிரியைகளை செய்ய முடியுமா? அந்த பட்டணமே ஸ்தம்பித்து போனது. குழந்தைகளை நரபலி செலுத்தினவர்கள், கணவன் மரித்த போது இளம் வாலிப மனைவிகளை உடன்கட்டை ஏறச் செய்தவர்களை எல்லாரும் ராஜாராம் மோகன் ராய் தான் த ரிஃபார்மர் ஆஃப் இந்தியன் ஹிஸ்டரின்னு சொல்றாங்க. ஆனால் இதற்கு பின்னால் இருந்தவர் யார் தெரியுமா? வில்லியம் கேரி தான். அவர் தான் அதற்கு கடிதம் எழுதி அங்கே இருக்கிற இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் வில்பர் ஃபோர்ஸ் மூலமாக அதை திரும்ப திரும்ப அவர்களோடு பேசி
இதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று சொன்னவர். ஆனால் இந்திய வரலாறு அதை இருட்டடிப்பு செய்யலாம். இவங்க 2 பேரும் கல்கத்தாவை மாற்றுவதற்கென்று வந்தவர்கள், கல்கத்தாவினால் கரைப்படாமல் வாழ்ந்தவர்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாக இருக்கவில்லை. ஏனென்றால் உலகம் அவர்களுக்கு சிலுவையில் அறை உண்டது. அவர்களும் கல்கத்தாவின் எல்லா தாக்கங்களுக்கும் தங்களை சிலுவையில் அறைந்திருந்தார்கள். இந்த பெரிய மாற்றம் உங்களுக்கும் எனக்கும் தேவை. நேற்று ஒரு கதை சொன்னேன் இல்லையா, அன்னைக்கு ஒரு கதை சொன்னாதான் வீட்டுக்கு போய் இந்த கதையாவது பேசுவீங்க. ஒரு பெரிய ஒரு கொலைகாரன், குடிகாரன், சூதாட்டக்காரன் ஒருவன் ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு தான். அந்த மீட்டிங்கில் ஃபின்னின்ற ஒரு பிரசங்கம் பண்ணாராம். அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் ஃபின்னின்னு ஒரு ரிவைவலிஸ்ட் இருந்தார். அவர் அந்த சபையில் வந்திருந்தாராம். அவர் பேசிட்டு இருந்தபோது இந்த மனிதனும் அன்றைக்கு ஆலயத்துக்கு வந்திருக்கிறான். அவன் உடனே வந்து என்ன பண்ணானா, ஃபின்னியை பார்த்து வீட்டுக்கு நீங்கள் வருவீங்களா அப்படின்னு கேட்டாராம். உடனே இவர் என்ன சொன்னாராம், ஆசையாக கூப்பிடுறானே வர்றேன்னு சொல்லிட்டாராம். உடனே போதகர் வேகமாக ஓடி வந்தாராம். அவன் சரியான குடிகாரன், சூதாட்டக்காரன், கொலைகாரன், அவன் வீட்டுக்கா போறீங்களா அப்படின்னாராம். இப்போ ஃபின்னி சொன்னாராம், ப்ராமிஸ் பண்ணிட்டேன், நான் போய் தானா. ஐயோ போகாதீங்க, ரொம்ப டேஞ்சரஸ் பேர் வழி அப்படின்லாம் சொன்னாராம். இல்லை ஐ ஹாவ் டு கீப் மை ப்ராமிஸ், நான் போறேன்னாராம். காரில் கூட்டிகிட்டு போனானா அவனுடைய சூதாட்டு களம். அங்கே கூட்டிகிட்டு போய், இங்கே நிறைய பேர் வந்து சூதாடுவாங்க, பெரிய பணக்காரர்களாக வந்து திவாலாகி போவாங்க, இவங்களுடைய வாழ்க்கை சீரழிவதற்கு நான் தான் காரணம், என்ன இயேசு மன்னிப்பாரா அப்படின்னு கேட்டானாம். அப்போ ஃபின்னி வேற ஒன்றுமே சொல்லலை. 1 யோவான் 1:7 சொன்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி உன்னை சுத்திகரிக்கும் அப்படின்னானாம். அதுக்கப்புறம் அவனுடைய பெரிய பார், அந்த பாருக்கு கூட்டிகிட்டு போனானா. இங்கே வந்து நிறைய பேர் குடிச்சு வெறிச்சு ஒன்றுமில்லாமல் போயிருக்கிறாங்க. இந்த குடும்பங்கள் எல்லாம் சேதமடைவதற்கு, சிதறுவதற்கு, இந்த பிள்ளைகள் எல்லாம் அனாதைகள் போல் மாறுவதற்கு, மனைவிகளை இவர்கள் அடித்து துன்புறுத்துவதற்கு நான் தான் காரணமாக இருந்திருக்கிறேன். இயேசு என்னை மன்னிப்பாரா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி உன்னை சுத்திகரிக்கும். அப்புறம் அவனுடைய பெரிய ஒரு மகாகனி டேபிள் போட்டு உட்கார்ந்துருக்கிறான். அந்த இடத்துக்கு கூட்டு போனானா ஏகப்பட்ட ரைஃபிள்ஸ் இருக்குது. இதெல்லாம் காமிச்சோன்னா, இதை வச்சு எத்தனையோ பேரை நான் கொன்று இருக்கிறேன். கொலைகாரன் நான், குடிகாரன் நான், சூதாட்டக்காரன் நான், அநேகரை கொன்று குவித்தவன் நான், என்னை மன்னிப்பாரா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி உன்னை ரட்சிக்கும் அப்படின்னாராம். உன்னை முழங்கால் படிட்டானாம், தேம்பி எழுதாலாம், என்ன மன்னிப்பாரா? உன்னை மன்னிப்பதற்காகத்தான் கல்வாரிக்கு போனார். இந்த பாவியாயினும் தள்ள மாட்டேன் என்கிறார். அவரால் மீட்க முடியாத ஒரு பாவி இருக்க முடியாது. எவ்ரி சின்னர் இஸ் a potential saint. எல்லாரையும் அவரால் புதிதாக்க முடியும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய படைப்பு. அவர் உன்னையும் மாற்றுவார்னு சொன்னானா, தேம்பி எழுதானா. எங்கள் வீட்டுக்கு வாங்கி இப்போ உங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னா, கூட்டிகிட்டு போனால் அங்கே மனைவி, இவன் வர்றாருன்னே பிள்ளைங்களாம் பதுங்குறாங்க. என் மனைவி என்னிடத்துல எவ்வளோ அடி வாங்கியிருக்கா, என் பிள்ளைங்கள நான் எட்டி உதைச்சிருக்கிறேன், என்ன ஆண்டவர் மன்னிப்பாரா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி. அன்றைக்கு ஒப்பு கொடுத்தவன் தான் அந்த குடும்பத்தில் ஒரு பெரிய ரேடிக்கல் சேஞ்ச் வந்தது. இன்றைக்கு அவர் அந்த வீட்டுக்கு போனது சரியா தப்பா? ஃபின்னி பிரசிங்கர் போனதை சொல்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரிக்கும். இன்னொரு தடவை சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சர்வ பாவங்களை நீக்கி என்னையும் சுத்திகரிக்கும். அவரால் மீட்கப்பட முடியாத ஒரு பாவி இருக்கவே முடியாது. எந்த பாவியாயினும் தள்ள மாட்டேன் என்கிறார். துரோகம் செய்த போதிலும் நோக்கிப்பார், ரட்சிப்பார். நம்மளை ஒப்பு கொடுக்கலாமா? உங்களுடைய இருதயத்தை இன்றைக்கு அவருக்கு கொடுத்து பாருங்க. உங்கள் சுயத்தை சிலுவையில் அறைந்து பாருங்கள். உங்கள் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்து பாருங்கள். நீங்கள் எவைகளினால் ஈர்க்கப்பட்டிருக்கிறீர்களோ, ஒரு குடிவெறியா இருக்கலாம், வேற எந்த விதமான பாண்டேஜஸ், அடிக்ஷன், ட்ரக்ஸ், வேசித்தனம், களவு, வஞ்சகம், பொய், சூதாட்டம், எவைகளெல்லாம் நீங்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறீர்களோ, இவை எல்லாவற்றிலும் உங்களை அடியோடு அவரால் மாற்ற முடியும். அவரால் அடியோடு மாற்ற முடியும். பாவம் செய்யாதவனை போல அவர் மட்டும்தான் பார்க்க முடியும். கொடுத்து பாருங்கள். நான் சொல்லுவது உங்கள் அனுபவமாக மாறும். ஜெபிக்கலாமா? தலைகளை தாழ்த்தி சில நொடிகள் உங்கள் இருதயத்தை கொடுத்து பாருங்கள். இளம் உள்ளங்கள் உங்கள் சின்ன இந்த இருதயத்தை
ஆண்டவருக்கு சமூலமாக கொடுத்து பாருங்கள். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய படைப்பு, பழையவைகள் ஒளிந்து போயின, சர்வமும் சகலமும் முற்றிலும் புதிதாயின. உன்னை அழகுபடுத்துவதற்கு, என்னை அழகுபடுத்துவதற்கு புதிய நிர்வாகத்திற்கு கீழாக நான் கொண்டு வரப்பட வேண்டும். இனி கிறிஸ்துதான் எனக்கு உயிர், கிறிஸ்துதான் எனக்கு உயிர், சாவும் எனக்கு ஆதாயம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு வேறு ஒன்றும் இனி பிரிக்க முடியாது. இந்த உலகத்தை, உலகத்தின் ஆசாபாசங்களை, மாம்சத்தின் இச்சைகளை, உலகத்தின் அடிமைத்தனங்களை எல்லாவற்றையும் நான் இன்றைக்கு சிலுவையில் அறைகிறேன். நான் ஒரு புதிய படைப்பாக இன்றைக்கு வீட்டுக்கு திரும்ப விரும்புகிறேன். என்னை சமூலமாய் ஒப்பு கொடுக்கிறேன். என்னை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. வேறு எந்த ஆராதனையும் அவர் ஏற்பதில்லை. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நீர் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணியீர். நல்ல ஆண்டவரே, இந்த மாலை பொழுதிலே தங்கள் இருதயத்தை உமக்கென்று பறிகொடுத்தவர்கள் ஒவ்வொருவர் மீதும் உமது கிருபை, அதீத கிருபை, பொங்கும் கிருபை, பெரிய கிருபை, தாராளமாய் மன்னிக்கும் கிருபை, புதிய படைப்பாக்கும் கிருபை, அழகுபடுத்தும் கிருபை, விடுதலையாக்கி வெற்றி தரும் கிருபை ஆட்சி புரிவதாக. நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளாவதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன் என்பது எங்களுடைய உரிமையாக மாறிவிட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் உரிமையோடு கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தேவாவியால் தூண்டப்பட்டவர் அனலான மக்கள், மீட்பர் இயேசுவின் சிநேகமானவர் அனலான மக்கள், தேவ கட்டளை கீழ்ப்படிந்தவர் அனலான மக்கள், வானளாவிய காட்சி பெற்றவர் அனலான மக்கள். அபாகா 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 அபாகா.